ஸ்னேகா என்ன பண்ணுறாங்க, சிவா கிட்ட வராங்க. சிவா உன்கிட்ட கொஞ்சம் பேசணுன்றாங்க. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாரு. அதெல்லாம் நீ வந்து ஒதுங்கி போக முடியாது. எக்காரணம் கொண்டும் நீ ஒதுங்க நான் விட மாட்டேன். என்றைக்குமே நான் தான் உனக்கு. முதல்ல அந்த சிந்துவை ஏதாவது பண்ணியே ஆகணும். நீயும் சிந்துவும் வாழ்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால் முதல்ல டைவர்ஸ் பண்ணு. அதுக்கான நோட்டீஸை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீ இதில் சைன் போடு. அதே மாதிரி சிந்துக்கிட்டே சைன் வாங்கிடு. அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் சிந்துவும் நீயும் பிரிச்சுடுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு வாழலாம். இதுதான் என்னோட முடிவு. நீ இந்த முடிவுக்கு சம்மதிச்சு தான் ஆகணும். என்னை 3 வருஷமாக நீ லவ் பண்ணியிருக்க. அதுக்கு நீ உண்மையாக இருந்து தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேறு. என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் சொல்லு அப்படின்னோடனே, என்ன வேணாலும் நான் பண்ணுவேன். எனக்கு தெரியாது என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு, அதான் நீ சொல்லிட்டியே போலீஸில் மாட்டி விடுவேன்னு சொல்லிட்டு, போலீஸில் மாட்டி விடு அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்ன உனக்கு, நான் வந்து இந்த டைவர்ஸ்க்கு சம்மதிக்கணும், சைன் போடணும், அவ்வளோதானே? ஆமாம் சிவா, அவ்வளோதான். வேறு நான் எதுவும் சொல்லலையே. இங்கே பார், நீ இப்படி பண்ணால் நான் கண்டிப்பாக போலீஸ்க்கெலாம் போக மாட்டேன் சிவா. அப்படியா, சரி கொடு அப்படி சொல்லிட்டு கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக கொடுக்குறாங்க. அந்த நோட்டீஸை வாங்குறாரு. அப்படியே கிழிச்சு தூக்கி விசிலடிக்கிறாரு அவங்க முகத்திலேயே. அதை பார்த்துட்டு, சிவா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் பண்ணுறது தான் கரெக்டு. ஏன் டைவர்ஸை முடிவு பண்ண உனக்கு அதிகாரம் கிடையாது. நீ யார் ஏன் டைவர்ஸை பற்றி பேசுறதுக்கு அப்படின்னோடனே, சிவா என்னை பற்றி எப்படி பேசுகிற, என்னை 3 வருஷமாக லவ் பண்ணியிருக்கேன். நான் அப்புறம் சும்மா 3 வருஷம் சொல்லிட்டு பூச்சாண்டி காட்டாத. 3 வருஷம் எனக்கு தேவையே கிடையாது. நான் லவ் பண்ண தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அப்போ லவ் பண்ணேன், இப்போ லவ் பண்ணல. உன்னை லவ்ன்றது எப்போவுமே பண்ணிகிட்ருக்கணும். ஆனால் எக்காரணம் நீ என்ன வந்து கேவலமாக நடந்துக்கிட்டியோ அதிலே நம்ம லவ்வெல்லாம் போயிடுச்சு. உன் மேலே இந்த லவ் எனக்கு சுத்தமாக கிடையாது. ஒரு துளி கூட கிடையாது. உன் மேலே எந்த லவ்வும் இல்லாத போது நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது கேட்டு, என்ன சிவா எங்கேருந்து பேசுகிறேன்னு தெரியுமா, எனக்கு நல்லா தெரியும். இது உன்னோட ஹாஸ்பிட்டல், அதுதானே சொல்ல வர. இந்த நிமிஷம் கூட நான் இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து போகிறதுக்கு தயாராக இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ ஹாஸ்பிட்டலை விட்டு போகணும் அப்படி சொன்னாலும் சரி, இல்லை உன் மேலே கேஸ் போடுவேன்னு சொன்னாலும் சரி, என்னை கோர்ட்டுக்கு இழுத்தாலும் சரி, என்ன நடந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. என்ன பண்ணாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன். நான் டைவர்ஸும் பண்ண மாட்டேன் வந்து சிந்துவை. அதனால் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணியிருந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். எனக்கும் சிந்துக்கும் நடுவில் இதுக்கப்புறம் நீ வராத. சிந்து உன்னோட எவ்வளவோ நல்லவ, நீ கேவலமானவ. நீ உன்னெல்லாம் பற்றி பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஓ, அந்த சிந்து நல்லவளா? உன்னை ஏமாத்துறான்ல, ஏன் நீ மட்டும் ஏமாத்துறியா? நம்பிக்கை துரோகம் பண்ணலையா? அதாவது பரவாயில்ல, என்னை காப்பாற்ற தான் எல்லாமே பண்ணா. இப்போ வரைக்கும் எனக்கு ஏதாவது பிரச்சனை அவள் தான் வந்து நிற்பா. ஆனால் நீ எப்படா பிரச்சனை வந்தாலும் விட்டு ஓடி போயிடுறது, இல்லைன்னா என் மேலே பழியை தூக்கி போடுறது. இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருப்ப. உன்னை நான் கல்யாணம் பண்ணுவேனா? இங்கே பார் சிவா, என்னை நீ கல்யாணம் பண்ணலை, சிந்துவை நீ டைவர்ஸ் பண்ணலைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். இப்போ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அதை பற்றி கவலையே கிடையாது அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அதை பார்த்து ஸ்னேகா செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே சிந்து வந்து வராங்க. சிந்துவை பார்த்து, என்ன சிந்து அப்படின்னோடனே, உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் டாக்டர் அப்படி சொல்லிட்டு வராங்க. உன்னை பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாரு. ஏய் சிந்து, எதுக்கு நீங்கள் வந்த அப்படின்னோடனே, இங்கே பாரு உன் வேலையை பார்த்துட்டு போ, சிந்து இங்கே தான் இருப்பா, அவள் என்னோட பொண்டாட்டி அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. சிந்து, சிவாவா இது இப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி டாக்டரே அப்படி சொல்லி பார்க்குறோம். என்னது உன் பொண்டாட்டியா? ஆமாம், என் பொண்டாட்டி எனக்கு தேடி வரதான் செய்வா. உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இரு, நீ வா சிந்து அப்படி சொல்லிட்டு உட்காருவேன். டாக்டர் நிஜமாவா என்னை பார்த்து அப்படி சொன்னேன்? இங்கே பாரு, அஃபிஷியலாக நீ என் ஒய்ஃப் தானே, அதை தான் நான் அவகிட்ட சொன்னேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னோடனே, தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறாங்க வந்து சிவா வந்து என்னையே பார்த்துட்டு எப்படி சிந்து முதல்ல எனக்கு பரிமாறு அப்படின்னா, சரி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சாப்பிட்டியா அப்படின்னு, இல்லை டாக்டர். அப்போ நீயும் சாப்பிடு என் கூட. வேணாம் டாக்டர், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன், அதெல்லாம் தெரியாது, நீ இங்கே தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் பார்த்து வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. ஸ்னேகா தாங்கிக்க முடியல. பைரவி ஆறுமுகம் வந்து 2 பேரும் ஒன்றா வந்து கடத்திற்கு போகிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து சஞ்சயால் தாங்கிக்க முடியல. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் அவ்வளோ பிரச்சனை இருந்தது, 2 பேரும் ஒன்றா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. நீ வந்து வரமாட்டேன்னு நினச்ச ஆறுமுகம், அது எப்படி வராமல் இருப்பேன், நீ ஏதோ வாங்கணும்னு சொன்னல, அதுக்காக தான் வந்தேன், இல்லைனா அத்தை அனுப்ப மாட்டேங்கிறாங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பேசிட்டு போகிறாங்க.